வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம ஆர்ஜே பாலாஜியுடைய நடிப்பில் மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்த படம் தான் எல்கேஜி. இந்த படம் இன்னைக்கு பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குதுன்றதை பற்றியும் மேலும் இதனுடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றியும் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஸ்டோரி மற்றும் ஸ்க்ரீன் பிளேல டைரக்டர் பிரபுவோட இயக்கத்தில் இன்னைக்கு வெளியாகி ரொம்பவே பிரம்மாண்டமாக ஓடிட்டு இருக்க படம் தான் எல்கேஜி. இந்த படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் கூட பிரியா ஆனந்த், நாஞ்சில் சம்பத், ஜே.கே. ரித்திஷ், அனந்த் வைத்தியநாதன், மயில்சாமி, மனோபாலான்னு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியோட இந்த எல்கேஜி படத்தினுடைய டீசர் வெளிவந்த நாள்லேருந்தே இது மக்களிடையே முக்கியமா இளைஞர்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் இதுல கடைசி 5 வருடங்களா அதுவும் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அரசியல் நடந்த கூத்தை ரொம்பவே கலாச்சி எடுத்திருந்தாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்ததுன்னா இது வரைக்கும் மாஸ் ஹீரோக்களுக்கு மட்டுமே 5 AM ஷோஸ் போட்டிருந்ததை உடைச்சி இப்ப இந்த எல்கேஜி படத்துக்கும் 5 AM ஷோஸ்லாம் போட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் லால்குடி கருப்பையா காந்தி அலைஸ் எல்கேஜி, அதுதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி. லால்குடியை சேர்ந்த நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கவுன்சிலர்ல இருந்து எப்படி சிஎம் ஆறாரு, இந்த டிராவல்ல பாலிடிக்ஸ்ல அவருக்கு என்னெல்லாம் நடக்குது, அவர் என்னெல்லாம் செஞ்சு சிஎம் ஆறாருன்றதான் இந்த கதை. இந்த படத்துல நம்ம தமிழக அரசுல கடைசி 5 வருஷமா என்ன நடக்குதோ அதை அப்படியே செம்மைய கலாச்சி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளை கலாச்சது மட்டும் இல்லாம இளைஞர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு அரசியலை சீரியஸா எடுத்து ஓட் பண்ணுன்றதையும் ஒரு மெசேஜா கொடுத்திருக்காங்க. இந்த எல்கேஜி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லாம ரொம்பவே ஃபாஸ்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட இருக்கு. இந்த படத்தினுடைய மொத்த ரன்னிங் டைம் 2 hours and 4 minutes. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்துக்கு பப்ளிக் கிட்ட மட்டும் இல்லாம திரைப்பட விமர்சகர்கள் கிட்ட இருந்தும் ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் முழுக்க செமையா கலக்கிருக்காரு. இந்த எல்கேஜி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 8 கோடிகள். இந்த படம் சென்னையில 27 லட்சமும் தமிழ்நாட்டில் 1.5 crores வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1.8 crores கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஆர்ஜே பாலாஜியோட இந்த எல்கேஜி படம் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. மேலும் இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இல்லையான்றத பத்தியும் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.